ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறது தான் பெராக்சி அப்படிங்கிற இந்த வேர்டில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எடுத்துக்கிட்டு இதுக்கு ரெண்டு பக்கமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த H2வை OHஆக மாற்றிக்கிறோம். ஸோ 2 OH. இதுக்கப்புறம் 5 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே 2 ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன். இப்போ மொத்தமாக 4 ஆக்சிஜனையும் 2 ஹெச்சையும் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் இதில் ஒரு ஆக்சிஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொண்டு வந்து பெராக்சைடு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இன்னொரு ஆக்சிஜனை அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த 5th ஆக்சிஜன், இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த OH இருந்தது இல்லை, இதுதான் வந்து நம்ம பெராக்சி மோனோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்.